ஒரு கதை சொல்லட்டா vlog பார்க்க வந்த எல்லாருக்குமே ஹாய். ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? 111 இந்த நம்பரை யாருமே 31ன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும்ல. ஸோ 111னாலே 111 தான். நான் ஏன் இந்த நம்பர் பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா, நான் காலேஜ் படிக்கிறப்ப என் ஹாஸ்டல் ரூமோட நம்பர் தான் 111. என் ரூமில் மொத்தம் 8 பேர், 8 பேருமே 8 ஊருக்காரங்க. எப்படி தான் பேசி இவ்வளோ க்ளோஸ் ஆனோன்னு எங்களுக்கே தெரியல. ஹாஸ்டல் லைஃபு இவ்வளோ ஜாலியாக இருக்குமான்னு நான் ஹாஸ்டல் போனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு சில பேர் மேலே பாசமாகவும் பிரியமாகவும் இருக்க முடியும்னா அது ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். சண்டெல்லாம் போடுவோம், ஆனாலும் க்ளோஸாக தான் இருப்போம். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரே டைமில் 6 முட்டை சாப்பிட்டதும் என்னோடய ஹாஸ்டலில் தான். நடு ராத்திரியில் செம்மையாக பசி வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போய் டைனிங் ஹாலில் சோறு இல்லாமல் வெறும் பருப்பு குழம்பையும் ஊறுகாயும் குடித்ததும் ஹாஸ்டலில் தான். எப்போவுமே கேமு, டான்ஸு, பாட்டுன்னு செம்ம ஃபன்னாக இருக்கும். எல்லாரும் வேறு வேறு டிபார்ட்மெண்ட் தான். அவங்கவுங்க கிளாஸ் ரூமில் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே எப்போவுமே ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸை தான் இம்பார்ட்டண்ட்டாக நினைப்போம். ஹாஸ்டலில் இருந்தால் ஊருக்கு போயிட்டு வரலாமேன்னு தோணும், வீட்டில் இருந்தால் எப்படா ஹாஸ்டல் வரலாம் அப்படின்னு தோணும். ஹாஸ்டலில் ஸ்டே பண்ண எல்லாருமே இந்த நிலைமையை அனுபவிச்சிருப்பாங்க. பாத்ரூம்க்கு சண்டை போடுறது, லாஸ்ட் டைமில் கிளம்பி வார்டன்ட்ட திட்டு வாங்குறது, சண்டே பிரியாணி, கெஃபேல அரட்டை அடிக்கிறது, நைட்டு 12 மணிக்கு மேலே படம் பார்க்குறது, ஃப்ரெண்ட்ஸோட லவ் ஸ்டோரியை கேட்குறதுன்னு சொல்லிட்டே போகலாம். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணவங்களால மட்டும்தான் ரிலேட்டபிள் பண்ண முடியும், மற்ற யாராலுமே புரிஞ்சிக்க முடியாது. இப்படி எல்லா ஃப்ரெண்ட்ஸோட மெமரிஸுமே அப்படியே இருக்குது. ஆனால் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தான் யாருமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கதை சொல்லிட்டு vlogல பார்ப்போம்.